ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ராகி புடி கொழக்கட்டைங்க. இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துர்லாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ராகி மாவு 1 கப்பு, வெள்ளை அவலுங்க, நிலக்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தேவைக்கேற்ப நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். வெல்லத்தை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் வச்சு 1 கப்பு ராகி மாவை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ராகி மாவை வறுக்கிறேன். ராகி மாவு வறுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவலை பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையே ஆட் பண்ணிக்கலாம். அதையே ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ராகி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா எலும்பூக்கத்துக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, கால்சியம் சத்து நிறையா இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை 1 கப்பு வறுத்து நான் அது அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ வாரத்தில் 2 நாள் எல்லாருமே இதையை சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லத்தை வடித்து ஆட் பண்ணுங்க. அப்போ தான் மண் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நான் வெல்லம் வந்து ஆறுனது தான் ஆட் பண்ணுறேன். சூடாக ஆட் பண்ணாதீங்க. வெல்லம் வந்து நல்லா வடித்து ஆறி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவை இனிப்புக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இது சூடாக இருக்கும். அதனாலேயே கரண்டி வச்சு நீங்கள் வந்து நல்லா கலரி விட்டுக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி உதிரி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த கரண்டி எடுத்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு. நம்ம கையில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலைங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கையில் பிடிச்சி நம்ம வச்சா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது இன்னும் ஆவியில் வேக வைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா உங்கள் ஷேப்புக்கு தேவையான அளவு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்க. இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சிப்ஸு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா பிடிச்சி வச்சாச்சு. இதை நம்ம வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாங்க. 10 to 15 மினிட்ஸ் வேகணுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் ஊற்றுனதுக்கு நல்லா மணமாகவும் இருக்குது. நீங்கள் நெய் வேணால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நெய்யும் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், இதில் எடுத்து வச்சாச்சு. என் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் 2 நாள் கூழ் காய்ச்சி கொடுப்பேங்க. ஸோ நீங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். எடுத்து வச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.